நீங்க உங்களுடைய 2 பெண் பிள்ளைகளுக்கும் அருமையான பெயரை வச்சிருக்கீங்க. பெண்கள் ஆடை அறியணும்னு போராட்டம் நடத்தி ஏன் மதுபான கடைகளை மாத்திரம் நீங்க சூஸ் பண்ணி இங்க போய் தான் சுவிசேஷத்தை சொல்லணுமா? அப்போ அந்த நாட்கள்ல ஒரு நோட்டீஸ் ஒன்று தயார் பண்ணி எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் எல்லா டிவைடர்லயும் குடிக்காதீங்கன்னு ஒட்டினேன். ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் வந்து அல்லது ஏதாவது சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகம்? ஒருத்தர் பெரிய கருங்கல்லை எடுத்துட்டு என்னை அடிக்க வந்தார். என் மேல தூக்கி அதை வீச வந்து பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம பாஸ்டர் ஃபிலிக்ஸ் ஜபல் சிங் அவங்க வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமாகவே தொடர்ந்து பாருங்கள், முழுமையாய் கேளுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமே ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களுடைய ஊழியங்களை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் உங்கள் பயன்படுத்துகிற விதங்களை பார்க்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவருக்கு ஒரு பெரிய நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஸ்ட்ரைட்டா சில கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்கலான்னு விரும்புகிறேன் ஐயா. முதலாவது, உங்கள் குடும்பத்திலிருந்தே வரேன் ஐயா. உங்க பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் வித்தியாசமான ஒரு பெயர்கள் நீங்க வச்சிருக்கிறீங்க. ஏன்னா எல்லாரும் கூகுளில் போயிட்டு அழகான பெயர்களை தேடி வைப்பாங்க. ஆனா நீங்க உங்களுடைய 2 பெண் பிள்ளைகளுக்கும் அருமையான பெயரை வச்சிருக்கீங்க. அது நிச்சயமாகவே இந்த நேரத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டா அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அதை பற்றி சொல்லுங்க ஐயா. ஐயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கிருபையில எனக்கு 2 பெண் குழந்தைகள். சரிங்க. இப்போ ஒரு பாப்பா 4th படிக்கிறா, இன்னொரு பாப்பா 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. சரி. முதல் பாப்பாவுக்கு பெயர் எமிலி பிளாட்ஸ்மீட். ஓகே. இரண்டாவது பாப்பாவுடைய பெயர் ஏமி ஸ்கேடர். ஓகே. முதல் பாப்பாவுடைய பெயர் வந்துட்டு ஒரு மிஷனரியுடைய பெயர். சரி. எமிலி பிளாட்ஸ்லே என்கிற ஒரு மிஷனரியுடைய பெயரை தான் பாப்பாவுக்கு வைக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தோம். எமிலி பிளாட்ஸ்லேவில் இருக்கிற அந்த லேவை மாத்திரம் எடுத்துட்டு மீட்டை சேர்த்து எமிலி பிளாட்ச் மீட் என்று பெயர் வைத்தோம். யார் அந்த மீட்டுனாயா? சார்லஸ் மீட் என்கிற மிஷனரி. ஓகே. அந்த மிஷனரி தான் அந்த நாட்கள்ல திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல பெண்கள் ஆடை அணிகிற உரிமை அந்த நாட்கள்ல மறுக்கப்பட்டுச்சு. பெண்கள் ஆடை அறியணும்னு போராட்டம் நடத்தி ஆங்கிலேய தளபதி அன்னைக்கு இருந்த கார்னல் லேவலுக்கு கடிதம் எழுதி இப்படி பலவிதமான போராட்டங்கள் மூலமா பெண்கள் ஆடை அணிகிற உரிமையை பெற்று தருவதற்கு ஒரு முக்கிய பங்காற்றினவர் தான் மிஷனரி சார்லஸ் மீட். பெண்கள் அவருடைய பெயரை தெரிஞ்சுக்கிறது மாத்திரமல்ல, எல்லா பெண்களும் அவருக்கு நன்றியுள்ளவர்களா இருக்கணும். அந்த மிஷனரிக்கு என்கிறதுடைய அடிப்படையில தான் என்னுடைய முதலாவது குழந்தைக்கு எமிலி பிளாட்ச் மீட்னு சொல்லி இந்த சார்லஸ் மீட்டோடைய பெயரையும் மிஷனரி எமிலி பிளாட்ச்லேயுடைய பெயரையும் இணைத்து அப்படிப்பட்ட பெயரை வைப்பதற்கு ஆண்டவனுக்கு உதவி செய்தார். இரண்டாவது பாப்பாவுக்கு பெயர் ஏமி ஸ்கேடர். உங்களுக்கு தெரியும், ஐடா ஸ்கேடர் சிஎம்சி வெள்ளூர் மருத்துவமனை. அவங்க அந்த மருத்துவமனையை நம்முடைய தேசத்துல ஸ்தாபிப்பதற்கு எவ்வளவு பிரயாசப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெயரையும் ஏமி கார்மைக்கிள் அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய பெயரை இணைத்து ஏமி ஸ்கேடர்னு என்னுடைய 2வது குழந்தைக்கு நம்முடைய தேசத்தின் மீது அன்பு வைத்து நம்முடைய தேசத்திற்காக அர்ப்பணித்து ஊழியம் செய்து அவங்களுக்கு நம்ம நன்றியுள்ளவங்களா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் 2 குழந்தைகளுக்கும் நான் அந்த மிஷனரியுடைய பெயரை வைத்திருக்கேன். இதுதான் காரணம். ரொம்ப அற்புதமான ஒரு பெயர்களையா. நிச்சயமாகவே அந்த பிள்ளைகளை கர்த்தர் வரும் நாட்களிலே ஒரு மிஷனரியாக ஆண்டவர் நிச்சயம் பயன்படுத்துவாராக. அது மாத்திரமல்ல ஐயா, நாங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஊழியங்களை பார்க்கிறோம், நீங்க பிரசங்கிக்கிற விதங்களை பார்க்கிறோம். குறிப்பாக நீங்கள் மதுபான கடைகளை தேடி அங்க போய் ஒரு சுவிசேஷத்தை நீங்க சொல்றீங்க. ஏன் மதுபான கடைகளை மாத்திரம் நீங்க சூஸ் பண்ணி இங்க போய் தான் சுவிசேஷத்தை சொல்லணுமா? ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களில் 2011 காலகட்டங்களில் ஒரு முறை நான் டாஸ்மாக கடந்து போகும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினாரு. எத்தனை பேர் தன்னை அழித்துக் கொள்ளுகிறார்கள், இவர்களை குறித்து உனக்கு பாரம் இல்லையா? ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டாரியா? பல நாட்களுக்கு நான் பயங்கர யோசித்துக் கொண்டிருந்தேன், இவங்களுக்காக நான் என்ன ஆண்டவரே செய்ய முடியும்னு சொல்லி. அப்போ அந்த நாட்கள்ல ஒரு நோட்டீஸ் ஒன்று தயார் பண்ணி எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் எல்லா டிவைடர்லயும் குடிக்காதீங்கன்னு ஒட்டினேன். ஏன்னா நான் டைரக்டா ஒயின் ஷாப்ல போய் முதல் சொல்லவே இல்லை. ஏன்னா சொன்னா ஏதாச்சும் பிரச்சனை செய்வார்களோ, சண்டைக்கு வருவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒன்று முதல் ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சியா. ஆகையினால முதல்ல நாங்கள் ஒரு நோட்டீஸ் தயார் பண்ணி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் ஒட்டணும். அதற்கு பிறகுதான் கொஞ்சம் நாட்கள் கழித்து குடிச்சிட்டு வரவங்கிட்ட கொஞ்சம் ஒயின் ஷாப்பிட்டு தள்ளி நின்று நாங்கள் நோட்டீஸை கொடுக்க ஆரம்பிச்சோம். சரி. அப்படியே ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இந்த நாட்கள்ல ஒயின் ஷாப்புக்கே போய் அவங்ககிட்ட நேரடியா குடிக்காதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பிரசங்கித்து ஆண்டவருடைய அன்பையும் அவங்களுக்கு பரிமாறதற்கு ஆண்டவர் நடத்தி வராரையா, உதவி செய்தாரு. ஆனா ஒண்ணு, நீங்க அந்த ஒயின் ஷாப்ல நீங்க போயிட்டு பிரசங்கம் பண்றீங்க.
அதை வாங்குறதுக்கு தான் அவங்க வராங்க. கடைக்காரங்களோ அல்லது அங்க இருக்கிறவங்களோ உங்ககிட்ட சண்டை போட்டிருக்காங்களா? இல்லையா குடிக்கிறவங்களுக்கு எப்படியாவது இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வரணுங்கிற ஒரு வாஞ்சை அவங்களுக்கு இருக்குது. ஆனா இந்த குடிங்கிறது அடிமைத்தனம் மாத்திரமல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பிசாசுடைய கிரியை இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்குது. குடிக்கிறது உங்களை எப்படியாவது அழிக்கணும், அவங்களுடைய ஆத்மாவை அழிக்கணும், அவங்க சரீரத்தை அழிக்கணும்னு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு வகை தேடி சுத்துறான். அவங்களுக்கு இதுல இருந்து விடுதலை ஆகணும்னு ஆசை, அவங்களுக்கு விருப்பம் இருக்குது. இது மூலமா எங்களுடைய குடும்பத்துடைய நிம்மதி சமாதானம் எல்லாம் போகுதுங்கிறதையும் நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லி, ஆண்டவரை பத்தி சொல்லி இந்த பழக்கத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஒரு கூட்டம் தேவை. ஆகையினாலதான் நாங்க போய் இந்த ஊழியங்களை அவங்க மத்தியில நாங்க செய்யறோம். ரொம்ப சூப்பரியா. நீங்க பிக் நோட்டீஸ் கொடுக்குறீங்க, கையில ஒரு ட்ராக்ஸ் கொடுக்குறீங்க, அதை அவங்க கொண்டு போவாங்க இல்ல படிப்பாங்கன்னு எதை வச்சு நீங்க நம்புறீங்க? நிறைய பேர் உங்க வீட்டுக்கே கொண்டு போய் உங்க மனைவி கிட்ட காட்டி, இந்த மாதிரி ஒரு ஃபாதர் வந்து ஒயின் ஷாப்ல எனக்கு நோட்டீஸ் கொடுத்தாரு, இதை படிங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லுவேன், எங்க இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு, நம்ம போலாம், நான் இந்த பழக்கத்திலிருந்து வெளிவர விரும்புறேன்னா உங்க மனைவி கிட்டையே சொல்லி பிள்ளைகளோட குடும்பமா அநேகம் பேர் வந்து இதுல இருந்து விடுதலையாகி இருக்காங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இந்த மாதிரி குடிப்பழக்கத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு உங்க சபையில வந்திருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஐயா. பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம். அது மாத்திரமல்ல, உங்க இந்த ஊழியங்கள்ல, குறிப்பா இந்த ஊழியத்துல நீங்க பிரசங்கிக்கிற அந்த மதுபான கடைகளில் நின்று பிரசங்கிக்கிறீங்க. நீங்க மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகளையும் நீங்க பயன்படுத்துறீங்க. அவங்க நின்று குடிக்காதீங்க அண்ணன் அப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஒரு முறை ஒயின் ஷாப் ஊழியத்துக்கு நான் போகும்பொழுது பிள்ளைகளும் நாங்களும் வரேன்னு சொன்னாங்க. அவங்கள அங்க கூப்பிட்டு போய் என்ன பண்ணலாம் யோசிச்சேன். சரி, இவங்களும் சொன்னா அநேகருடைய கவனத்தை இது ஈர்க்கறக்கு உபயோகமா இருக்குன்னு அவங்கள நான் கூப்பிட்டு போய் அவங்களையும் ஒயின் ஷாப்ல பேச வச்சையா. இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கதறி அழுதாங்க. ஐயா, நாங்க குடிச்சதுனால எங்களுடைய மனைவி பிள்ளைகள் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ உங்க பிள்ளைகள் வந்து சொல்லும் பொழுது எங்களுடைய குழந்தைகளே வந்து அப்பா குடிக்காதீங்க எங்கிட்ட வந்துருங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குதியா. இதற்கு பிறகு நாங்க குடிக்க மாட்டோம்னு பிள்ளைகளுடைய காலில் விழுந்து நிறைய பேர் மனம் மாறி உங்க குடும்பத்தோட போய் சேர்ந்தவங்க இருக்காங்கய்யா. ஆகையினாலதான் குழந்தைகளையும் இந்த ஊழியத்துல நாங்க ஈடுபடுத்துறோம். ஓகே, என்னைக்காவது உங்க பிள்ளைங்க சொல்லியிருக்கிறாங்களா, ஏன்பா நான் வரலப்பா நீங்க போங்கப்பா? இல்ல, என்னுடைய பிள்ளைகளை நான் தான் அநேக நேரங்கள்ல வேண்டான்னு சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் நான் ஒயின் ஷாப்புக்கு போறப்ப நாங்களும் வரணும்னு தான் அவங்க சொல்லுவாங்கய்யா. நான் தான் ஒரு சில நாட்களுக்கு மாத்திரம் அவங்களை கூப்பிட்டு வருவேன், மற்ற நேரங்கள்ல நான் மாத்திரம் தான் போவேன். ஓகே, இப்படிப்பட்ட ஊழியங்களை நீங்க செய்யும்போது ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் வந்து அல்லது ஏதாவது சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்குது. ஆரம்ப நாட்கள்ல நாங்க டிராக்ஸ் கொடுக்கும் பொழுது நல்லா ஞாபகம் இருக்கியா, 2011 டிராக்ஸ் கொடுக்கும் பொழுது ஒருத்தர் பெரிய கருங்கல்ல எடுத்துட்டு என்னை அடிக்க வந்தாரு, என் மேல தூக்கி அதை வீச வந்தார். அப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கிறோம், நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கிறோம், நிறைய பேர் கெட்ட வார்த்தையில திட்டி எங்களை அனுப்பிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பாடுகளை சந்திச்சாலும் இந்த குடிப்பழக்கத்தினுடைய அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களுடைய தேவையை பார்க்கிறோம், அவங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாத பார்க்கிறோம், அநேக குடும்பங்கள் அழிந்து போறதை பார்க்கிறோம். அதனால எங்களுக்கு வர பாடு உபத்திரவங்கள பெருசா எங்களுக்கு தெரியல, அவங்களுடைய மீட்பு விடுதலையும் தான் எங்களுக்கு பெரிதா தெரியுதுனால இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே நாங்க பாக்குறது இல்லையா. 2014 கூட ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நான் ஒரு போஸ்ட் ஒன்று அடிச்சையா, முதல்வர் அவர்களே நீங்க கொடுக்கிற இலவச பொருட்களோடு இலவச பாடையும் கொடுங்க, அதாவது கல்லறை பெட்டி, சவப்பெட்டி. நீங்க விற்கிற சாராயத்தை வாங்கி குடிச்சு நிறைய பேர் சாகராய மக்கள், அவங்க செத்ததுக்கு அப்புறம் பிழைக்கிறதுக்கு பெட்டியை கொடுங்கன்னு நான் ஒரு அவேர்னஸுக்காக அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட் ஒட்டினேன். அது என்னை கைது பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உண்டாச்சு. ஆனா ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலிருந்து கிருபை என்னை நடத்தினாரியா, பாதுகாத்து கொண்டார். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாங்கள் உங்கள் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம்யா. அது குறிப்பாக ஏன் இதை நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோன்னா, இந்த இளம் வயதில் நீங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. இதில் வரக்கூடிய நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள். இனி வரும் நாட்களில் இதுபோல் வாலிபர்கள் எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும் அப்படி சொல்லி விரும்புகிறோம். அதற்கு ஏதாவது வேதத்திலிருந்து ஒரு சில ஆலோசனைகள் தர முடியுமா? இந்திய தேசம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும்னா ஏதோ 2 பாடலை எழுதிட்டு ஷூட்டிங்க்கு சினிமா நடிகர்கள் போலவே வெளியே போயிட்டு இதுதான் ஊழியம் என்கிற மாய பிம்பத்திலிருந்து வெளிவந்து தெருக்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சாலைகள்ல நின்றுக்கிட்டு கிராமங்கள்ல இருந்து பட்டணங்கள்ல நின்று சுவிசேஷத்தை அறிவிச்சு ஜனங்கள் கூடுகிற இடத்துல எல்லாம் இயேசு மாத்திரம்தான் வழி, பாவத்திலிருந்து அவர் தான் நம்ம விடுதலையாக்கி பரலோகத்துல சேர்க்கிறதுக்கு உண்மையுள்ள தேவன்னு துணிகரமா வெளிப்படையா துணிச்சலோடு அறிவிக்கும் பொழுதுதான் ஒரு மாற்றங்கள் வரும், தேசம் இயேசுவை அறிந்து கொள்ளும். அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிற அநேக வாலிபர்கள் நம்முடைய பகுதியில், பட்டணங்கள்ல, நம்முடைய தேசங்கள்ல எழுமணியா, அதுதான் எங்களுடைய ஆசை.
அதற்காக நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கையா. ரொம்ப சந்தோஷம்யா. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. அது மாத்திரமல்ல, இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க இதை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக இருக்க அநேக மனிதர்கள் தங்களுடைய கரங்கள் எல்லாம் மந்திரிச்ச கயிறை கட்டுவாங்க. கயிறு கட்டிட்டா குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வந்துடலாம். நிறைய பேர் மாலை போட்டுக்குவாங்க. மாலை போட்டா குடிக்க மாட்டாங்க. அடிக்ஷன் கில்லர் சாப்பிடுவாங்க. அடிக்ஷன் கில்லர் சாப்பிட்டா குடிய மறந்துடுவோம். இதெல்லாம் இதுக்கு தீர்வே இல்லையா? அப்படி கயிறு கட்டினவங்க, அடிக்ஷன் கில்லர் சாப்பிட்டவங்க, மாலை போட்டவங்க எல்லாம் மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்காங்க. ஒரே ஒரு தீர்வு, அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னது போல, இது ஒரு ஆவி. இந்த குடிப்பழக்கங்கிறது ஒரு ஆவி. இதுக்கு பின்னாடி ஒரு சாத்தானுடைய சத்துருடைய கிரியை இருக்கு. இதிலிருந்து விடுதலை, பரிபூர்ணமா விடுதலை கொடுக்கறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் வல்லமை இருக்குயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான். அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது பரிபூர்ணமா இந்த பாவத்திலிருந்து விடுதலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால கொடுக்க முடியும். அதைத்தான் ஒவ்வொரு ஒயின் ஷாப்லையும் ஒவ்வொரு குடிகாரர்கிட்டையும் உரத்த சத்தமா நாங்க அறிவிக்கிறோம்யா. ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அது மாத்திரம் பரலோகம் உங்களை குறித்து சந்தோஷப்படும். நிச்சயமாகவே உங்க ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஊழியங்களில் இப்படிப்பட்டதான, ஏன்னா நீங்க வெறும் கோயம்புத்தூர்ல மாத்திரம் இல்லை, நீங்க தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் போய் பிரசங்கிக்கிறீங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் உங்கள் குடும்பங்களும் உங்கள் சபைகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கிறாங்க? கடைசி 2 வருடமாக நான் எல்லா இடங்களுக்கு போயிட்டு கன்வென்ஷன் கூட்டங்கள்ல நான் பிரசங்கிக்கிறேன். சரி. ஆண்டவரே என்னை அங்கிருந்து எடுத்து இந்த சத்தியம், இந்த வார்த்தை ஆண்டவருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தணுங்கிற ஒரு பாரத்தை, தரிசனத்தை கொடுத்து எல்லா பகுதி மக்களும், எல்லா பட்டணங்களும் இந்த வார்த்தைகளை கேட்கணும். ஆண்டவரே என்னை தூக்கி அனுப்புறாரியா. ஆகையினால ஆண்டவருடைய சித்தை இதுங்கிறதுனால என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு அநேகமா எனக்கு, அவங்களுடைய ஆதரவு, அவங்களுடைய ஒத்துழைப்புலாம் எனக்கு இருக்கிறதுனால நான் எல்லா இடங்களுக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஏதுவா இருக்குயா. ஆண்டவருக்கு அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். பெரிய காரியம். கடைசியா ஒன்று கேட்குறியா? கடைசியா நான் ஒரு வீடியோ உங்கள்த பார்த்தேன். நீங்க ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு ஏதோ வரீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ட்ரெயின்ல நின்று நீங்க சுவிசேஷத்தை சொன்னீங்க. ஒரு நாளும் உங்களுக்கு பயமோ அல்லது நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்களா, இதை சொல்ல வேணாம்ப்பா, நாளைக்கு சொல்லலாம்ப்பா, இல்லை நம்மளுக்கு வாய்ப்பு கிடைத்தா சொல்லலாம், அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணி இருக்கா? இல்லையா, இல்லை. நான் கூட்டத்தை பார்த்த உடனே ட்ரெயினில் இவ்வளோ கூட்டம், இவ்வளவு மக்கள், அதுல 99% பேர் ஆண்டவர் அறியாதவங்களா இருக்காங்களே. ஆண்டவர், இவங்க எப்படி சுவிசேஷத்தை கேள்விப்படுவாங்க? நம்ம தானே சொல்லணும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஆகையினால ஆண்டவர் இந்த பாரத்தை கொடுத்ததுனாலதான் அந்த இடத்துலயே எழுந்து நின்று ஆண்டவர் தான் வழிங்கிற சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, அங்க மாத்திரமல்ல போற எல்லா இடங்களிலேயும், ஜனங்கள் கூடி நிற்கிற இடங்களிலெல்லாம் இயேசுவே வழிங்கிறத நான் அறிவிக்க தயங்குவதில்லை. இன்னும் தீவிரமா பிரசங்கிக்கணும். கிருபை தாங்க ஆண்டவர் தான் நான் ஜெபிக்கிறேங்க. தொடர்ந்து எங்களுக்காக, எங்க ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கய்யா. நிச்சயமாகயா, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். குறிப்பா எங்க சபைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும். எனக்கு சந்தோஷம். உங்கள் சபையை ஆசீர்வதிக்கணும், உங்களுடைய விசுவாசிகளை ஆசீர்வதிக்கணும். இன்னும் அநேக மாவட்டங்கள், அநேக பட்டணங்கள், கிராமங்கள், தேசங்கள், உலகம் முழுவதும் உங்களுடைய துடிப்புள்ள பிரசங்கங்களும் உங்களுடைய ஊழியங்களும் நிச்சயம் தேவைப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் உங்கள் ஊழியங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. Thank you.